நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆதவன் உதிக்கும் முன் எழுவீர், நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார். ஆதவன் உதிக்கும் முன் எழுவீர், நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார். காலை ஜெபத்தினில் கடவுள் வடிவினில் கர்த்தர் தோன்றிவிட்டார். நம் கர்த்தர் தோன்றிவிட்டார். ஆதவன் உதிக்கும் முன் எழுவீர், நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார். ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி சனிக்கிழமை. நற்சான்று பெற்றவர்களும் தூய ஆவி நிறைந்தவர்களுமான 7 தெரிந்தெடுத்தார்கள் என்கிற வார்த்தைகளை திருத்தூதர் பணிகள் நூல் நமக்கு அடையாளப்படுத்தி கொடுப்பதை பார்க்கிறோம். கடவுளுக்குரிய பணிக்காக பிள்ளைகள் தெரிந்தெடுக்கப்பட ஆரம்பித்த அந்த நாட்கள். இது புதிய ஏற்பாட்டில் மட்டும் நிகழவில்லை. மோசே கூட தன்னுடைய பணிகளை நிறைவேற்ற 70 பேரை நியமித்தார் என்பதை பழைய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கிறோம். அன்புக்குரிய இறைமக்களாக நாம் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். தூய ஆவியால் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். காரணம், கடவுளுடைய பணிகளை நாம் செய்ய வேண்டும் என்பதற்காக. இதை உணர்ந்து ஆண்டவருடைய பணிகளை செவ்வனே செய்ய அருள் வேண்டி மன்றாடி செபிப்போம். ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. இந்த திருப்பாடல் 33 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. கடவுளுடைய பேரன்பு ஒன்றே நம்மை நேரிய வழியில் வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது. மனிதர்களுடைய அன்போ அல்லது உலகத்தின் அன்போ நம்மை ஆண்டவருடைய அன்பிலிருந்து விலக்குவதாகவே இருக்கிறது. ஆகவே நம்முடைய அன்பை கடவுளுடைய பேரன்பில் இணைத்து பயணித்து அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களால் நாம் நிறைவடைய மன்றாடி செபிப்போம். ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. நீதிமான்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள், நீதியுள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானதே என்று எழுதப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகள் நீதிமான்கள் யார் என்று நம்மை கேள்வி கேட்க அழைக்கிறது.
கடவுளுடைய காரியத்தில் அக்கறையாயிருப்பவர்கள் மனிதர்களுக்காக பயந்து வேலை செய்கிறவர்கள் அல்ல, மாறாக கடவுளுக்காக அஞ்சி பணியாற்றுகிறவர்கள், காரியங்களில் முடிவுகளை முன்வைக்கிறவர்கள். இதோ நாமும் கடவுளுக்கு அஞ்சிய பிள்ளைகளாக, நீதிமான்களாக வாழ்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த மன்றாடி செபிப்போம். ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது, அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்குரியவை. இந்த வார்த்தைகளை பார்க்கிற பொழுது கடவுளுடைய வார்த்தை நேர்மையானதாக இருக்கிறது. அவருடைய வார்த்தையில் வஞ்சகமோ அழிவோ அல்லது அநீதியோ நம்மால் காண முடியாது. ஆகவே தான் ஆண்டவருடைய வார்த்தையை வாசித்து தியானித்து நாம் அவரை போல நேர்மையுள்ளவர்களாக இருக்கிற பொழுது அவர் நல்ல நம்பிக்கைக்குரிய ஆசீர்வாதங்களால் நம்மை நிரப்புகிறார். இந்த கிருபைக்காய் மன்றாடி செபிப்போம். ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீதியையும் நேர்மையும் நீர் விரும்புகிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம். அதன்படி வாழ்ந்து எது நீதியோ எது நேர்மையோ அவைகளை கருத்தாய் கடைபிடிக்க எங்களுக்கு ஆற்றல் அளித்தருளும். ஆமென். நாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே.